மகாராஜா நீங்க கோயில் பிச்சுக்காதீங்க மகாராஜா. சத்தியமா இந்த ஆளு கோயில் என்ன கும்பிடுறதுக்குன்னே வரல. இப்போ பாருங்க அந்த வேடிக்கைய. மன்னரே நீதானே கோயிலா? மன்னர் நீங்க தானே? ஏய் யாரா அவன்? மன்னர் நானா? நன்னா காவலுங்க. யா அப்பே சொல்ற தானே. நான் ஒரு கைய மன்னர் நாங்க மன்னர் அப்பே சொல்ற தானே. மன்னர் முன்ன கூப்பிடுறோம். இவ்வளவு நேரம் கூப்பிடுறான். இவ்வளவு நேரம் அவனை கூப்பிடுற. ஏய் மன்னர்னு கூப்பிடுற. அப்பே நினைச்சியா? அப்படியே போய் செம்ல நாதடி. ஏய் யாரா? தர்மங்க. ஏய் தர்மா. ஏய் வாடா. மன்னர் நான் மன்னர்னு சொல்ற தானே. நான் சொல்றேனே. ஏய் பேச்சுக்காக இல்ல டேய் தர்மா இங்க வாங்க. ஏய் தர்மா இங்க வா. ஐயோ ஏடா வாங்க 10 நிமிஷம் ஒரு வார்த்தை சொல்லுங்க. அடிக்கிறதுக்குனே தோட்ட தூண்டு வராயா ஊர்ல. மன்னர் அவர் என்ன அடிக்கிறது? மன்னர் அவரை போய் மன்னர் கூப்பிடு. கம்மி அடி போயினால தான் மன்னர் முதல்ல ஒரு வார்த்தை அவர் மன்னர் கிடையாது. நீ போடா. ஏய் நின்னு வாங்க. ஏய் அட கம்னாட்டியா மக்களே. மகாராஜா அங்க இருக்காரு. அவர கால்ல வீங்கடா வாங்கடா. வாங்கடா. ஏய் கால்ல வீங்கடா. ஏய் ஏந்துடா போடா. அம்மா வீங்கடா. ஐயா மகாராஜா என்னடா பண்ற? ஏய் ஏந்திரா. கம்னாட்டியா மகனே. நீடா கால்ல வீங்க. அப்படியே வீத்து. எப்படி வீங்க? ஏய் மகாராஜா கால்ல வீண்டா. ஏஜாமா இங்க இருக்காரு. நீடா என்னே காப்பாத்தனம். நமஸ்காரம் ஏஜாமா. யோ ஏன் ஏந்திரா. உன்னால உட்கார முடியல எழுந்திருக்க முடியல. ஏன் நின்ன முடியாது? ஐயா மகாராஜா வணக்கம். அது பணிவு வராது. குடிமக்களுடைய குறை. அது பணிவு வராது. குடிமக்களே ஆமா எங்க வாழ்க்கையில பெரிய குறை. நாங்க குடிமக்கள் என்னடா பண்றோம்? எங்க வாழ்க்கையில பெரிய குறை. நாங்க குடிமக்கள் எப்ப உட்கார முடியுங்க வச்சியா? நாங்க எப்ப உட்கார என்ன வச்சியா? சத்தியமா என்னால முடியாது. நான் வீட்டுக்கா போக மாட்டேன். போக முடியாது. ஏஜாமா முடியாத மனுஷன் இதே ஒண்ணு வணங்க கால்ல வீர்னு வச்சுக்கோ. ஏன்னா அப்பதானே பனி ஒரு ஐயா மனசுல இறங்க மன இறங்கும். மன என்ன இறங்குச்சே? கால வீடா ஏஜாமா மகாராஜா பட்டு வச்சுட்டா காப்பாத்தணும் ஏஜாமா. ஐயா நீங்க தான் காப்பி வீட்டுக்குனே போகுதாடா தர்மம் இந்த பக்கம் ஓடனா எங்க தான் குடிமக்களே உங்களுக்கு என்ன குறை நடந்தது? குறை ஏற்பட்டதுங்க. அப்படியா? நாங்கள் இடும் பயிர் அனைத்து காணகத்திற்கு மிருகங்களை நாட்டுக்குள்ள புகுந்து நாங்கள் இடும் பயிரெல்லாம் நாசப்படுவாங்க. ஆகினால எங்களுக்கு சாப்பாட்டு வேலைக்கு சாப்பிட வழி கிடையாதுங்க. காலையில சாப்பிட்டா மத்தியானம் சாப்பாடு கிடையாது, மத்தியானம் சாப்பிட்டா ராத்திரிக்கு சாப்பாடு கிடையாதுங்க. இப்படி மனக்குடியா வாழ்க்கையில வந்திருக்கோம். உங்க ராஜ்யத்திலே உங்க அரசாங்கத்திலே உங்க ஆட்சியிலே பேர்பட்ட குறை ஏற்பட்டிருக்கு. எஜமா நீங்க தான் எங்க குறையெல்லாம் தீர்த்து. கவலை வேண்டாம், உங்கள் குறையை நான் தீர்த்து வைக்கிறேன். அப்படியா? அது மட்டும் கிடையாது, இந்த மாதத்திலிருந்து யாருமே வரி பணமே செலுத்த வேண்டாம். மகாராஜா வாழ்க. மகாராஜா வாழ்க. சீட்டு கிடையாது. அதான் வரி பண்ணணும். கம்மியாட்டியா சீட் இல்லையா? ஏண்டா மாடான வாங்குறதுக்கு இதுடே சீட் ஏண்டா வாங்கின பணத்தை கட்டினா தாண்டா நாளைக்கு மறுபடியும் பணம் கொடுப்பாங்க. ஐயா சொன்னாரு தள்ளுபடி பண்ணுவாரு. அது மட்டும் கிடையாது, தாலியுடன் திறந்து விடுகிறேன். உங்கள் வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அனைத்துமே எடுத்து செல்லலாம். நீங்க அள்ளி மூடுங்க. ஐயா உங்க வேற கொஞ்சம் இப்ப போயிடுது. சரி, யார் யாருக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கொடுங்க. சரி, மகாராஜா வாய்க்கால குறை தீர்த்துட்டாரு, வாங்க போலாம். உங்கள் குறை தீர்ந்து விட்டது. ஆமாம், அந்த மிருகங்களை இப்படி விட்டு விட்டால் மீண்டும் நாட்டுக்கு வரும், இடும் பயிர் அழிக்கும். ஆனால் வீட்டுக்கு வரால் என்னோடு வந்தால் காலக சென்று மிருகங்களை வேட்டையாடி விட்டால் மீண்டும் கலை வருமா? ஆமாங்க. அதனால் நீங்கள் அனைவரும் வீட்டுக்கு வரால் வர வேண்டும். ஆளுக்கு ஒரு ஊரு போங்கடா. சித்தம்புள்ளியே உங்க வீட்டுக்கு நீ போ. அண்ணம்புள்ளியே உங்க வீட்டுக்கு நீ போ. தம்பிட்டு பையா உங்க வீட்டுக்கு நீ போ. பெரியம்மா பெரியம்மா தனிக்கிறா, அவ சொன்னைக்கு நான் போறேன். ஆமா பெரியம்மா நான் பாத்துக்கிறேன், நீ வா. சரி வாங்க வாங்க.